ஹரே கிருஷ்ணா பக்தர்களே, அறிவின் அரசன் பாகம் 8 அத்தியாயம் 2 சம்சாரத்திற்கு அப்பாற்பட்ட அறிவு. அதன் தொடர்ச்சி. உலகிலேயே மிக வினோதமானது என்ன என யுதிஷ்டிர மகாராஜா கேட்கப்பட்ட போது, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கணமும் மக்கள் இறந்து கொண்டிருந்தும் கூட தனக்கு மரணம் வராது என ஒவ்வொருவனும் எண்ணுவதே உலகில் மிகவும் வினோதமானதாகும் என்று பதிலளித்தார் அவர். ஒவ்வொரு நிமிடமும் கணமும் உயிர்வாளிகள் மரண தேவனின் ஆலயத்திற்கு செல்வதை நாம் அனுபவிக்கிறோம். மனிதர், பிராணிகள், புழுக்கள், மிருகங்கள், பறவைகள் ஒவ்வொருவரும் செல்கின்றனர். எனவேதான் இவ்வுலகம் மிருத்யுலோகம் அல்லது மரண கிரகம் என்றழைக்கப்படுகின்றது. ஒவ்வொரு நாளும் மரணங்கள் நிகழ்கின்றன. சுடுகாட்டிற்கோ புதை காட்டிற்கோ சென்றால் நாம் இதை கண்கூடாக காணலாம். இருப்பினும் ஒவ்வொருவனும் எவ்வாறேனும் நான் வாழ்வேன் என்றுதான் எண்ணிக்கொண்டிருக்கின்றான். மரண சட்டங்களுக்கு ஒவ்வொருவனும் உட்பட்டிருந்தும் கூட யாருமே இதை பற்றி கவனமாக எண்ணுவதில்லை. இதுவே மாயை. நாம் என்றுமே வாழ்வோம் எனும் எண்ணத்தில் விரும்பியவற்றையெல்லாம் செய்து கொண்டே போகும் நாம் இவற்றிற்கெல்லாம் நாம் பொறுப்பாளியாக வேண்டியதில்லை என்று எண்ணிக்கொண்டிருக்கிறோம். இது மிகவும் அபாயகரமான வாழ்க்கை. மயக்கத்தின் ஆழமான பகுதி இதுவே. எனவே மிக கவனமுடையவர்களாக ஆகி மரணம் காத்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் உணர வேண்டும். மரணம் போல் நிச்சயமானது எனும் பழமொழியை நாம் கேட்டிருக்கிறோம். இவ்வுலகில் மிகவும் நிச்சயமானது மரணமே என்பதே இதன் பொருள். யாருமே இதை புறக்கணிக்க முடியாது. மரணம் வரும்போது தலை கணமிக்க தமது தத்துவங்களும் மேற்படிப்பு பட்டங்களும் நமக்கு உதவாது. வாட்ட சாட்டமான உடலும் எதற்கும் கவலைப்படாத நமது அறிவும் எல்லாமே அழிக்கப்பட்டு விடுகின்றன. அவ்வமயம் பின்ன பகுதி அங்கமான ஜீவாத்மா ஜட இயற்கை ஆளுகைக்கு கீழே வந்து விடுவதால் பிரகிருதி அதாவது இயற்கையானது நமது தகுதிக்கேற்ற விதமான உடலை நமக்கு அளிக்கிறது. இந்த அபாயத்தை ஏற்க விரும்பினால் கிருஷ்ணரை நாம் புறக்கணிக்கலாம். இதை நாம் ஏற்க விரும்பாவிடில் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் நமக்கு உதவ வருவார். அதற்கு நாம் கிருஷ்ண உணர்வில் இருக்க வேண்டும். கிருஷ்ணருக்கு பக்தி தொண்டு செய்ய வேண்டும். ஹரே கிருஷ்ணா. இதுடன் முடித்துக் கொள்கிறேன். இனி அடுத்த பதிவில் அத்தியாயம் 3 கிருஷ்ண சக்திகளின் அறிவு என்பதை பற்றி வாசிக்கலாம். மிக்க நன்றி. ஹரே கிருஷ்ணா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நோட்டிபிகேஷன் பெல்லை அழுத்துவதன் மூலம் அடுத்த பதிவுகள் உங்களை வந்தடையும். பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பற்றி கேட்டு மகிழ்வோம். ஹரே கிருஷ்ணா.